இன்றைய வேதவாக்கு. இன்றைய வேதவாக்கு தமது வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். மத்தேயு எழுதிய சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று வசனம் சொல்கிறது. தேவப்பிள்ளையே, பரிசுத்த வேதாகமத்திலே ஆவியானவருடைய ஒத்தாசையை கொண்டு தேவ மனிதர்களால் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளாலும் வல்லமையோடும் அதிகாரமும் உண்டு, விடுதலையும் உண்டு, பெலனும் உண்டு. இந்த வார்த்தைகள் பாதியில் வந்தவைகள் அல்ல. ஆதியிலே உலகத் தோற்றத்திற்கு முன்பே இருந்த வார்த்தைகள். தேவன்தான் அந்த வார்த்தை. வார்த்தைகளையும் தேவனையும் பிரிக்க முடியாது. வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தேவனிடமிருந்து வெளிப்படுத்தப்பட்டவைகள். அது தேவனிடத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டவில்லை அன்றி வேறொன்றும் அல்ல. அதிலே ஒழுங்கின்மையாக வெறுமையாக இருளாக இருந்த இந்த பூமியை தேவன் தமது வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வாதமான ஒரு பூமியை மாற்றினார். வானமும் பூமியும் நட்சத்திரங்களும் சமுத்திரங்களும் அதன் மச்சங்களும் வெளிச்சமும் பறவைகளும் ஜீவச்சந்துக்களும் தாவரங்களும் இந்த வார்த்தை கொண்டுதான் தேவன் சிருஷ்டித்தார். இந்த பூமியிலே தமது வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்த ஒவ்வொன்றையும் பார்த்து கர்த்தர் நல்லது, அழகானது, பிரயோஜனமுள்ளது என்று கண்டார். ஆம், தேவனுடைய வார்த்தைகளை ஒரு மனிதன் தன் இருதயத்திலே விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்போது அவனது வாழ்க்கையை அருமையானதாய், அழகானதாய், பிரயோஜனமுள்ளதாய் இந்த வார்த்தை மாற்றிவிடுகிறது. அவ்வளோ ஒரு மகிமையான வார்த்தைகள், சிருஷ்டிப்பின் வார்த்தைகள், உருமாற்றுகிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளால் உருவாக்கப்பட்ட சகல சிருஷ்டிப்பும் அழிந்து போனாலும் இந்த வேத வார்த்தைகளின் ஒரு உறுப்பினாலும் ஒழிந்து போவதே இல்லை. அது அப்படி அழிந்து போவதும் கிடையாது. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டு. அன்பானவர்களே, வானத்தின் மேலும் பூமியின் மேலும் அதன் சர்வ சேனைகள் மேலும் வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. இந்த உலகத்தின் எந்த ஒரு சிருஷ்டிப்புகளும் வல்லமைகளும் தேவனுடைய வார்த்தையின் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. ஆதியிலே எந்த வலுச்சற்பம் வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டதோ அதே வலுச்சற்பமானது அந்த வார்த்தையை மேற்கொண்டு அதன் அதிகாரத்தை பறித்து கொள்ள நினைத்தது. சர்ப்பமானது ஏவாளை நோக்கி, சகல விருட்சங்களின் கனியிலும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று தனது தந்திரமான வார்த்தைகளினாலே தேவனுடைய வார்த்தையை குற்றப்படுத்த முயன்றான். ஆனால் அன்றைக்கே அவனுடைய தலை நசுக்கப்பட்டு போயிற்று. தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தைகளை ஆராய்ந்து அதிலே குறைகளை கண்டுபிடிக்க எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் இறுதியாக எந்த ஒரு தவறையும் சுட்டி காட்ட முடியாமல் அப்படியே அந்த வார்த்தையின் காலடியிலே சரணடைந்து போனார்கள். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர் என்று சங்கீதம் 138ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதை தாவீது பக்தன் சொல்கிறார். அந்த வார்த்தையின் மகிமை பரலோகம் பிதாவின் மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. வார்த்தை தான் மாம்சமாகி அந்த மகிமையோடு நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பிரியமானவர்களே, ஒழிந்து போகாத தேவனுடைய வார்த்தைகளை கண்டு வாழ்க்கையில் உங்களை ஒழிக்க நினைக்கிற இப்பேற்பட்ட சாத்தானுடைய நயவஞ்சக வார்த்தைகளையும் நீங்கள் மேற்கொண்டு ஜெயமெடுக்க முடியும். இந்த வார்த்தைக்கு தன் செவியை திறந்து கொடுக்கிற எவனும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, விடுதலையை சுதந்திரித்து கொள்ள, தெய்வீக ரட்சிப்பை அனுபவிக்க, காரியங்களை மேற்கொள்ள, சத்துருவின் வஞ்சக கண்ணியிலிருந்து தப்பும்படியும் அன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்க மோசே பக்தன் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவே மத்தியஸ்தராக நின்றார். உபாகமம் 5:5. இன்றைக்கு அதே வார்த்தையின் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ணுவதற்கு அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கும் நமக்கும் நடுவே மத்தியஸ்தராக நின்று பரலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் நமக்கு பெற்றுத்தருகிறார். 1 தீமோத்தேயு 2:5. அன்றைக்கு கற்பலகையிலே தேவனால் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு வழிநடத்தி கொண்டு போனது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட
வேதாகம வார்த்தைகள் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் மன்னானாக இருக்கக்கூடிய பரலோக கானானுக்கு நேராக வழிநடத்தி கொண்டு போகிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். ஆகவே மனம் கலங்காதிருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே வருகிற அற்பமான சோதனைகளும் வியாதிகளும் மனப்போராட்டங்களும் உங்களை அழித்து விடுமோ என்று பயப்படாதிருங்கள். ஆனால் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே எப்பொழுதும் பயந்திருங்கள். மத்தேயு 10:28. கர்த்தர் உங்களுக்கென்று தந்திருக்கிற வாக்கு தத்தங்களுக்கு வார்த்தைகளில் ஒன்றாயினும் தவறி போகவே போகாது. அவைகள் நிச்சயமாகவே ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறி தீரும். அந்த வார்த்தையை இறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை பார்ப்பீர்கள். உங்கள் இறுதியும் கலங்காதிருப்பதாக. தொடர்ந்து அந்த வசனங்களை பிடித்து கொள்ளுங்கள். ஜெயமான ஒரு ஜீவியத்தை ஜீவிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.